ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா தஹி தக்டா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் டிஷ் அண்ட் இது வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. மறக்காமல் இந்த சம்மருக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கிறேன். அது கூடவே ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் விட்டுட்டு நல்லா சூடாகி வரும்போது இதில் நம்ம கடுகு ஆட் பண்ணிப்போம். கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். இது வந்து ப்ரௌனிஷ் ஆகிற வரலும் வதக்க வேண்டாம், ஒரு அளவுக்கு வதக்கினாவே போதும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். இது கூட பார்த்திங்கன்னா நான் காரத்துக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த மிளகாயோட ரா ஸ்மெல்லாம் போன பிறகு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு ஒரு 250 ml ஆஃப் கர்ட் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல். அந்த கர்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ண உடனே ஒரு 2 செகண்ட்ஸ் to 3 செகண்ட்ஸ் விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தஹி தக்டா ரெடி ஆகிடுச்சு. மேலே கார்னிஷ்காக நீங்கள் கறி லீவ்ஸ் அப்படி இல்லைன்னா கொரியாண்டர் லீவ்ஸ் கூட ஆட் பண்ணிப்போம். இதை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.